ஹாய் எவ்ரிபடி, நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஸ்க்ரீனை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ப்ரொஃபஷனல் யூடியூபர்ஸ்லாம் வந்து மொபைலில் கேம் ப்ளே பண்ணிவிட்டு பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இதுவுமே. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே உங்களோட பிசி இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பார் இருக்கும், அங்கே போய்ட்டு ஏ பவர் மிரர் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒருத்தன ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா போகும். அங்கே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பை நோலாம் கேட்டுச்சுன்னா கேன்சல் கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. ஒன்ஸ் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசி இல்லை அப்படின்னா லேப்டாப்பில் ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வந்து எஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்டால் கொடுக்குறதுனால எந்த இடத்துல வந்து இந்த ஆப் வந்து பார்த்தா ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா ஆகும். இதுலேயே வந்து கிராக் வெர்ஷன்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அன்சேஃபு. ஸோ அதனால தான் நான் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் ஒருத்தர் ஒயர்லெஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடு அண்ட் QR கோடு எல்லாமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களோட பிசியில் மொபைல் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துக்கோங்க. உங்களோட மொபைலில் ஃபஸ்ட் ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு உங்களோட இந்த ஒரு பிசியோட ஹாட்ஸ்பாட் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து சர்ச் பார் இருக்கும், அங்கே போய்ட்டு ஏ பவர் மிரர் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் இதில் இந்த அப்ளிகேஷன் வரும். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா அலோவெல்லாம் கேட்கும். ஸோ அந்த அலோ எல்லாமே கொடுத்துட்டு லோக்கல் கேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா ஒய்ஃபையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் வந்து ஏ பவர் மிரர் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து காமிக்கும். ஜஸ்ட் வந்து அந்த நேமை கிளிக் பண்ணிவிட்டு மிரர் போட்டு ஃபோன் டு பிசி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஸ்டார்ட் நவ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு செட்டிங்ஸ் எல்லாம் போய்ட்டு அலோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் வந்து டேரெக்டாக அப்படியே உங்களோட பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சவுண்ட் மைக் சவுண்ட்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு இப்போ கேம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் கேம் ப்ளே பண்ணுறது அப்படியே உங்களோட பிசிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தா லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படி அப்படின்ட்டு அடுத்தடுத்த டுட்டோரியல் வந்து பார்த்தா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ லைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா லேக்லாம் இருக்க மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ நான் யூஸ் பண்ண முடிக்க நல்லா தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஒரு ஏ பவர் மிரரை பே பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரெசல்யூஷனுமே ஹையாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் பண்ணிக்கிறேன். கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் பண்ணிவிட்டு லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் பிசி இல்லை அப்படின்னா லேப்டாப் வழியாக பண்ணுவேன். ஸோ அடுத்தடுத்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காம நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிவ் டு ஆல். see you back next ஒரு தரமான வீடியோவில்.